21/11/2025 இன்னைக்கு காலையில் சைக்கிளிங் போயிட்டுருக்குறேன். இன்றைக்கி ஒரு 35லேருந்து 40 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும். நேற்று ரன்னிங் போனேன். நான் இப்போ வந்து டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றியான ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். நேற்று போட்டிருக்கேன் 20ஆம் தேதி 20/11. நேற்று ஓடிட்டு இருந்தேன். இன்றைக்கி சைக்கிளிங்லேயே அந்த இது வீடியோ போட்டிருக்கேன். நேற்று வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம். சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்ப் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் வந்து 2 இருக்கும். ஒன்று நவுனு, இன்னொன்று ப்ரோனவுன். நவுனுன்னா என்ன? வேர்ல்டில் உள்ள எல்லாமே நவுன். பொருள், மனுஷன் உருவாக்கிய இடங்கள் எல்லாமே நவுன். ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலானது. அது இருக்கிறத நம்ம தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கிட வேண்டியதுதான். அது எல்லாமே தனியாக நான் கூட கொடுத்துட்றேன். இதில் இப்போ ஒரு இங்கிலீஷ் படிக்கணும். இது ஏன் நம்ம இங்கிலீஷ் வந்து தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுல பார்க்கும்போது தான் இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபார்முலா வடிவில் தான் இருக்குது. ஃபார்முலான்னா மேக்ஸ் ஃபார்முலா மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ மேக்ஸ் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் ஒரு கணக்கை வந்து சால்வ் பண்ணிடலாம். இங்கிலீஷும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ரூலோடு இருக்குது, எல்லாமே ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்துடும். அப்போ நம்ம ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட இங்கிலீஷ் ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பேஜ் புக்கு அதுக்குள்ளே அடங்கிடும். வித் எக்ஸாம்பிளோடு தான். ரூல் மட்டும்னா அவ்வளோ கூட வராது. ஒரு 10 பக்கம் கூட வராது. அவ்வளோதான் இருக்கும். இதை நம்ம என்னெல்லாமோ மனப்பாடம் பண்ணி மாணவர்கள் எழுதுகிறாங்க. இந்த இங்கிலீஷ் கிராமர் ரூல் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா எவ்வளோ பெரிய சென்டென்ஸு எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அந்த சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் சாப்பிடுகிறேன் ஒரு வார்த்தை. இது என்ன டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். இதை ஈஸியாக எழுதிடலாம், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல். நான் சாப்பிடுகிறேன் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. இந்த ஃபார்முலா ஒருத்தனுக்கு தெரியும்னா இப்போ அப்ளை பண்ணிடலாம். சப்ஜெக்ட் என்னது? நான். நான் வந்து ப்ரோனவுன். ப்ரோனவுனுக்கு இங்கிலீஷில் நானுக்கு ஐ. அடுத்து சாப்பிடுகிறேன். சாப்பிடுகிறேனுக்கு இங்கிலீஷில் வெர்பு தெரியணும். இது நம்ம படிச்சுக்கலாம் ஒவ்வொன்றா. சாப்பிட்றதுக்கு ஈட். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, அவ்வளோதான். ஐ ஈட். நான் சாப்பிடுகிறேன், அவ்வளோதான். இது வந்து கரெக்டான ஒரு கிராமரோடு சேர்ந்த ஒரு இங்கிலீஷ் வாக்கியம். இதை யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து மொத்தம் 4 இருக்கும். நான் டென்ஸை பற்றி தெளிவாக சொல்கிறேன் இதில். அப்போ ஒருத்தன் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதையே சொல்கிறான். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது வந்து என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சா போதும். மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. அந்த 12 டென்ஸும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் ஒரே ஒரு கிளாஸில் சொன்னாலே போதும். அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்பு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இல்லை சப்ஜெக்ட் நான், பி வெர்பு ஐக்கு வந்து ஆம் வரும். ஐ ஆம். ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஈட்டிங். ஐ ஆம் ஈட்டிங். அவ்வளோதான். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த ஃபார்முலா போட்டாச்சுன்னா இந்த டென்ஸ் வந்துடுச்சு. அப்போ இது போக இப்போ நான் சாப்பிடுகிறேன் ப்ரெசன்ட் டென்ஸ், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அடுத்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு ஒரு டென்ஸ் இருக்குது. இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து கண்டுபிடிக்க தெரியும். எந்த சிச்சுவேஷனில் வரும்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த சிச்சுவேஷனில் வரும்னு தெரிஞ்சால் இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஒரு பழம் இருக்குது, மாம்பழம் அப்பா கொடுக்குறாரு. அப்பா வந்து நேற்று கொடுத்துட்டு இன்னைக்கு கேட்குறாரு, நேற்று ஒரு மாம்பழம் கொடுத்தனே சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. இந்த பையன் சொல்கிறான், நான் அப்பா சாப்பிட்டுட்டேங்கிறான். நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஐ ஏட். இப்போ இவங்க மாமா ஊர்லேருந்து வர்றாரு, அவர் கேட்குறாரு, டேய் தம்பி நீ மாம்பழம் சாப்பிட்டு இருக்கியான்னு கேட்குறாரு. மாம்பழம் சாப்பிட்டு இருக்கியான்னு கேட்காரு. இதுக்கு அவன் பதில் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் சாப்பிட்டுருக்கேன் மாமா அப்படி சொல்லுவான். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். மாம்பழம் சாப்பிட்டுட்டியா, கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட்டியான்னா சாப்பிட்டுட்டேன், அது பாஸ்ட் டென்ஸ். மாம்பழம் சாப்பிட்ருக்கியா, இப்போ டெல்லிக்கு போயிருக்கியான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், டெல்லிக்கு போயிருக்கிறேன். பாஷா படம் பார்த்துருக்கியா, பாஷா படம் பார்த்துருக்குறேன். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சொல்லுவோம். இந்த டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டென்ஸை பற்றி நான் வந்து மொத்தமாக 12 டென்ஸையும் கண்டுபிடிக்க வீடியோ போடுறேன். இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்ட போதும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. வெர்பில் V3ன்னு சொல்லுவாங்க. அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வெர்போட மூணாவது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது V3. அப்போ இதில் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து ஹேவ் போட்டுற வேண்டியதான் ஃபார்முலா. ஹேவ் போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட் ஏட் ஈட்டன், சாப்பிட்றதுக்கு ஈட் ஏட் ஈட்டன், ஐ ஹேவ் ஈட்டன், அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிடும். அப்போ ஐ ஹேவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அடுத்து சொல்கிறான் நாலாவது இது. மொத்தமே 4 தான். ப்ரெசன்ட் டென்ஸில் 4. ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு ஒரு சின்ன இது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, எவ்வளோ நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா, அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லாட்டி அரை மணி நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். குறிப்பிட்ட கால அளவு சொன்னால் இந்த டென்ஸே மாறிடும். அதனால் நீங்கள் துப்பாக்கி படத்தில் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், ஐ எம் வெயிட்டிங். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் வெயிட்டிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே விஜய் நான் வந்து 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 1 hour அப்படி சொல்கிறாருன்னா இந்த டென்ஸே மாறியும். அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அது எப்படி சொல்லியிருக்கணும், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 1 hour அப்படி சொல்லியிருக்கணும் அந்த டைலாக். நான் 1 மணி நேரமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 1 hour. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதான். இதை போட்டாச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்துடும். இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணால் போதும், ஈஸி. அப்போ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் சின்ஸ் இன் த மார்னிங், காலையிலேருந்தே சாப்பிட்டுருக்கேன். விட்டுட்டு ரொம்ப நேரமாக சாப்பிடுவான். இப்போ காலையிலேருந்தே அப்படின்னு சொன்னால் சின்ஸு, குறிப்பிட்ட டைம் சொன்னால் ஃபார், அவ்வளோதான். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஃபார் ½ an hour. அப்போ 4 டென்ஸ் வந்துருச்சு. I eat present tense, I am eating present continuous, I have eaten present perfect, I have been eating present perfect continuous tense. மொத்தமே 4 டென்ஸ் தான். இந்த 4 டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸ் இவ்வளோ தான். 12 டென்ஸு வந்துடும். மொத்தமே 4 டென்ஸ். இந்த 4 டென்ஸை நீங்கள் புரிஞ்சாலே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பாஸ்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸ். அதில் 4 இதில் 4, 12 டென்ஸ். இவ்வளோ தான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். டென்ஸு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி. டென்ஸு கண்டுபிடிக்க தெரிந்தால் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா போட்டால் எவ்வளோ பெரிய நீங்கள் வார்த்தையை கொடுத்தாலும்
உங்களுக்கு வெறுப்பு மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த சென்டென்ஸு முழுமையடைஞ்சிடும். வெறுப்பு இன்றைக்கி தேடுறது பெரிய விஷயம் இல்லை. செல்லு கையில் இருக்குது. ஒருத்தர் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஐ ரன், ஐ ஆம் ரன்னிங், ஐ ஹாவ் ரன்டு, ஓடி இருக்கிறேன். ஐ ஹாவ் பின் ரன்னிங் சின்ஸ் இந்த மார்னிங், நான் காலையிலிருந்தே ஓடிக்கிறேன். ஐ ஹாவ் பின் டிரைவிங் ஃபார் 1 hour, நான் 1 hour-ஆக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம். இப்போ இந்த நாளையும் தெரிஞ்சாலே நீங்கள் 12 டென்ஸுக்கும் இது தான். இதில் பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த 12 டென்ஸுக்கும் ஃபார்முலா படிச்சுட்டு இருந்தாலே போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் 12 டென்ஸை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பி வெர்புன்னு ஒன்று இருக்குது, கம்பல்சரி அதை தெரிஞ்சுக்கணும். பி வெர்பும் 12 டென்ஸு பற்றி சொல்கிறேன்.